ಗಮನಿಸಿ. முதல்ல அந்த படுக்கையை என்ன பண்ணாங்க, திமிர்வாதக்காரனை சுமந்துகிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯನ್ನು ಹೊರೆತುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. இப்போ என்ன பண்றாங்க, அந்த திமிர்வாதக்காரனை என்ன பண்றாங்க, ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் பாதத்துல இறக்குறாங்க. ಇವಾಗ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯನ್ನು ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಆ ಮನೆಯ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ತೆಗೆದು ಒಳಗೆ ಇಳಿಸುತ್ತಾರೆ. தூக்கிட்டு வந்தாங்க, ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು இப்ப ಬರ್ತಾರೆ. இயேசு கிட்ட இறக்குறாங்க. ಅವರು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಇಳಿಸುತ್ತಾರೆ. நடுவுல எதுவுமே அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணல. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಯಾವುದೋ ಒಂದು ಇದಾಗಲಿಲ್ಲ. நடுவுல சோதனை வந்துச்சு, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಶೋಧನೆ ಬಂತು, நடுவுல ஒரு தடை வந்துச்சு, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಒಂದು ತಡೆ ಬಂತು, நடுவுல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಡಿಸ್ಟ್ರಾಕ್ಷನ್ ಬಂತು. ஆனா அவங்க அங்கே நிக்கல. ಆದರೆ ಅವರು ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲಿಲ್ಲ. இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படிதான் நிறைய சமயத்துல என்ன பண்றோம் தெரியுங்களா? ಇವತ್ತು ನಾವು ನೀವು ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಗೊತ್ತಾ? ஸ்டார்டிங் என்னவோ இயேசு கிட்ட தான் கொண்டு வர பிளான் பண்றோம். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ. ஆனா நடுவுல கொஞ்சம் என்ன பண்ணிடுறோம், நம்ம ಆಗ ನಾವು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம். ಹಾಗೆ ಡಿಸ್ಟ್ರಾಕ್ಟ್ ಆಗ್ತೀವಿ. நிறைய சமயத்துல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ இயேசு கிட்ட கொண்டு வரலாம் இவங்கள அப்படின்னு சொல்லி யாராவது வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறோம். ಯೇಸುವಿನ ಬಳಿ ಕೊಂಡು ಬರೋಣ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಯಾರು ಮಾತನಾಡಿಸಿದ್ರೆ ಅಲ್ಲೇ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ನಿಂತಿರ್ತೀವಿ. சொல்லுமா பாரம், ಹೇಳೋನ್ವಾ ಭಾರ, கொஞ்சம் வெயிட், ಸ್ವಲ್ಪ ಭಾರ ಆಗಿ கொஞ்ச நேரம் இறக்கி வைக்கலாம், ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಾನು ಇಳಿಸೋಣ ಅಂತ அப்புறம் இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். ಹಾಗೆ ಇವ್ರ ಹತ್ರ ಸ್ವಲ್ಪ ಮಾತನಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ பேசிக்கிட்டு இருக்கும்போது ಮಾತನಾಡ್ತಾ நம்ம பாரத்தை எல்லாம் அங்க கொட்டிடலாம். ನಮ್ಮ ಭಾರವನ್ನೆಲ್ಲ ಅವ್ರ ಹತ್ರ ಕೊಟ್ಬಿಡೋಣ ಅಂತ. யாருகிட்ட வந்து இறக்கி வச்சாங்க இவங்க, ಯಾರ ಹತ್ರ ಬಂದು ಇಳಿಸುತ್ತಾರೆ, அவங்க கான்சென்ட்ரேஷன் மாறவே இல்ல. ಅವರ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಚೇಂಜ್ ಆಗಲಿಲ್ಲ. வீட்லயோ அல்லது வேற எங்க தூக்குன உடனே ಮನೆಯಲ್ಲೋ ಅಥವಾ ಎಲ್ಲೋ ಎತ್ತಬೇಕಾದ್ರೆ கடைசியில இறக்கி வச்சது கர்த்தர் சமூகத்துல தான். ಕಡೆಯದಾಗಿ ಇಳಿಸಿದ್ದು ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ. நடுவுல எந்த மனுஷங்கிட்டையும் இறக்கி வைக்கல, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಇಳಿಸಲಿಲ್ಲ, நடுவுல எந்த மீடியேட்டர்கிட்டையும் இறக்கி வைக்கல, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಮೀಡಿಯೇಟರ್ ಹತ್ರನೂ ಇಳಿಸಲಿಲ್ಲ, நடுவுல எந்த ஜெப கோபுரத்திலையும் இறக்கி வைக்கல, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಜಪ ಗೋಪುರದಲ್ಲೂ ಇಳಿಸಲಿಲ್ಲ, நடுவுல எந்த நபர்கிட்டையும் இறக்கி வைக்கல, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಜನರ ಬಳಿ ಇಳಿಸಲಿಲ್ಲ. மனுஷங்கிட்ட நம்ம இறக்கி வச்சோம், ನಾವು ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಇಳಿಸಿದರೆ கடைசியில கவலை தான் மிச்சம். ಕಡೆಯದಾಗಿ ನಮಗೆ ಚಿಂತೆಯೇ நம்ம ಬರುತ್ತದೆ. பாரத்தை நம்ம சுமைய நடுவுல எங்கயாவது இறக்கி வச்சோம், கண்ணீர் தான் மிச்சம். ನಮ್ಮ ಭಾರವನ್ನಾಗಲಿ ನಮ್ಮ ಚಿಂತೆಯಾಗಲಿ ಯಾರ ಬಳಿ ನಾವು ಇಳಿಸಿದರೆ ನಮಗೆ ಕಣ್ಣೀರು, பலவீனம் தான் மிச்சம், ನಮಗೆ ಬಲಹೀನ ಒಂದೇ, சோர்வு தான் மிச்சம். ನಮಗೆ ಶೋಧನೆ ಒಂದೇ ಇರುತ್ತದೆ. எங்க அல்லது யாரிடம் அவர்கள் இறக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியம். அது ನಾವು ಎಲ್ಲಿ ಯಾರ ಹತ್ರ ನಾವು ಹೋಗಿ ಇಳಿಸಬೇಕಂತ ಹೇಳಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಒಂದು ಕತೆ ನೆನಪಾಗುತ್ತೆ. திடீர்னு அந்த கதை ஞாபகம் வந்துச்சு. ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ನನಗೆ ದಿಢೀರ್ ಅಂತ ನೆನಪಾಯ್ತು. ஒரு கிறிஸ்தவ மக்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ಒಂದು ಕ್ರಿಸ್ತ ಮಕ್ಕಳು ಜಪ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்களா, ஒருத்தருடைய பாவத்தை அல்லது ஒருத்தருடைய குறைகளை நம்ம சொல்லி அறிக்கை செய்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ಆಗ ಅಲ್ಲಿ ಅವರು 4 ಜನ ಇರಬೇಕಾದ್ರೆ ಅವರು ಜಪ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ, ನಿಮ್ಮ ಅರಿಕೆಗಳು ಏನೇನಿದೆ ಅದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಮಾಡಿದ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಹೇಳೋಣ ಅಂತ ಹೇಳಿ இந்த 4 பேரும் ஒருத்தர் குறையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ಆಗ ಈ 4 ಜನ ಒಬ್ಬೊಬ್ರು ಒಂದೊಂದು ಕೊರೆ நல்லா கவனிங்க, நடுவுல நீங்க கேட்கலன்னா அப்புறம் கதை புரியாது. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ನೀವು ಕೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಕತೆ. ஒருத்தர் சொன்னாரா, நான் ரொம்ப திருடுவேன், ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ಕಳ್ತನ ಮಾಡುತ್ತೀನಿ, அந்த திருட்டுல இருந்து வெளியே வரணும், ನಾನು ಆ ಕಳ್ಳತನದಿಂದ ಆಚೆ ಬರಬೇಕು. எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಯೋಚನೆ ಮಾಡಿರ್ತಾರೆ, பாக்குறதுக்கு வெள்ளையும் சொல்லியமா திரியற, ನೋಡಕ್ಕೆ ನೀನು பார்த்தா நீ திருட்டு பையலா, ನೋಡಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯತನ ಕಾಡ್ತಾ ಇದೆ, ಆದ್ರೆ ನೀನು ಕಳ್ತನ ಮಾಡ್ತೀಯ. ಸರಿ, ನಾವು ಜಪ ಮಾಡೋಣ. இன்னொருத்தர் சொன்னாராம், ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ நான் ரொம்ப பொய் சொல்லுவேன், ನಾನು ತುಂಬಾ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀನಿ ಅಂತ. இவ்வளவு நாள் நீ சொன்னதெல்லாம் நான் நம்பிட்டே தானே இருந்தேன், ಇಷ್ಟು ದಿನ ನೀನು ಹೇಳಿದ್ದೆಲ್ಲ ನಂಬ್ತಾನೆ ಇದ್ನಲ್ಲ, இப்ப சொன்னதுல எவ்வளவு பொய்ன்னு தெரியலையே, ಈಗ ಹೇಳಿದ್ರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸುಳ್ಳು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. சரி நம்ம ஜெபம் பண்ணலாம். ಸರಿ, ನಾವು ಜಪ ಮಾಡೋಣ. இன்னொருத்தர் சொன்னானா, ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ತಾರಲ್ಲ, நான் ரொம்ப ஏமாத்துறேன், எல்லாரும் ஏமாத்தி பிழைக்கிறேன், ನಾನು ಅನೇಕರನ್ನು ಮೋಸ ಮಾಡಿ ನಾನು ಬದುಕ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. அப்படியா, எவ்வளவு ஏமாத்தணும் தெரியல என்ன. ಆಗ ಹೌದಾ, ಎಷ್ಟು ನನ್ನನ್ನು ಏಮಾರಿಸಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲಲ್ಲ. ಸರಿ, கடைசியில ஒருத்தன் சொன்னானா, எதுக்குப்பா ஜெபம் பண்ணணும்னு சொன்னா, நான் எந்த ரகசியத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಬ್ಬ ಹೇಳದ್ನಂತೆ, ನಾನು ಯಾವ ರಹಸ್ಯವನ್ನು ನಾನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சான். 3 ಜನಕ್ಕೆ ಎತ್ತು ಹಾಕ್ಬಿಡುತ್ತಂತೆ. ஐயோ, ஜெபத்துக்கு சொன்னா இவன் யாருகிட்ட என்ன சொல்லி வைக்க போறான்னு தெரியலையே. ಅಯ್ಯೋ, ನಾನು ಜಪ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರೆ ಇವನು ಯಾರ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾನೋ ಅಂತ.
எதுக்கு சொல்ல வரேன், ಏನಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, நம்ம பாரத்தை ஒரு சிலர்கிட்ட இறக்கி வைக்கலாம், நல்லதுதான். ನಮ್ಮ ಭಾರವನ್ನು ಒಬ್ಬರ ಬಳಿ ನಾವು ಇಳಿಸುವುದು ஆனா ಸರಿ. என்னத்த சொல்லி எங்க இறக்கி வைக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ಆದರೆ ಏನಂತ ಹೇಳಿ ಯಾವ ಕಾರ್ಯವೇ ಹೇಳಿ ನಾವು ಇಳಿಸುತ್ತೇವೆ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஆனால் நானும் நீங்களும் இறக்கி வைக்க ஒரு சரியான நபர் இயேசு மாத்திரம்தான். ಆದರೆ ನಾವು ನೀವು ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಭಾರವನ್ನು ಇಳಿಸುವುದು ಒಬ್ಬರೇ ಯೇಸು ಮಾತ್ರ. ಭಾರತ ஒரு மனுஷங்கிட்ட இறக்கி வைக்கலாம், ನನ್ನ ಭಾರವನ್ನು ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಇಳಿಸಬಹುದು. அதுக்குன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு இப்படி. ಅದಕ್ಕಂತ ಪಾಸ್ಟರ್ ಈ ತರ நான் பிரேயர் ரிக்வெஸ்டே இந்த மனுஷங்கிட்ட கொடுக்க மாட்டேன், ನಾನು ಪ್ರೇಯರ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಈ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் போகாதீங்க. ಅಷ್ಟು ನೀವು ಎಕ್ಸ್ಟ್ರೀಮ್ ಆಗಿ, உங்களுக்காக தான் நாங்க இருக்கிறது, ನಿಮಗೋಸ್ಕರ ನಾವು ಇರುವುದು. உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கோ, உங்களை கவுன்சிலிங் பண்றதுக்கோ, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கோ, அதுக்காக தான் நம்ம இருக்கிறது. ನಾವು ಇರುವುದೇ ನಿಮ್ಮನ್ನು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ನಿಮಗೆ ಕೌನ್ಸಿಲಿಂಗ್ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ. ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத விஷயங்கள் அப்படின்னு இருக்கும்போது நீங்க இயேசுகிட்ட இறக்கி வைங்க. ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳಿರುತ್ತೆ, ಅದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಹೇಳಿ, அல்லது சரியான நபரை பார்த்து இறக்கி வைங்க. ಅಥವಾ ನೀವು ಸರಿಯಾಗಿರುವ ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ನೀವು ಹೇಳಿ. ஆனா உன்னதமான சரியான மனுஷன் இயேசு மாத்திரம். ಆದರೆ ಉನ್ನತವಾದ ಮನುಷ್ಯರೊಬ್ಬರೇ, ಅವರು ಯೇಸು ಮಾತ್ರವೇ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. நம்ம தவறான இடத்துல வச்சிட்டோம், ನಾವು தவறான இடத்துல வச்சிட்டோம்னா, ನಾವು ಸರಿ ಇಲ್ಲದ ಜಾಗದಲ್ಲಿ ಇಟ್ಟರೆ நாளைக்கு நம்ம அதுக்கு ரிக்ரெட் பண்ண வேண்டியது இருக்கும், வருந்த வேண்டியது இருக்கும். ನಾವು ನಾಳೆ ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಕಾಗುತ್ತದೆ. இவங்க சரியான இடத்துல வந்து வச்சாங்க, ಇವರು ಸರಿಯಾದ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದಿಟ್ಟರು, ஆனா சரியான சுகத்தை தேவன் கொடுத்தார். ಸರಿಯಾದ ಒಂದು